தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் சூரமங்கலம் அருகே தலேமா தொழிற்சாலையை முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதை கண்டித்து தொழிற்சாலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். சேலத்தில் இருக்கக்கூடிய தலேமா தொழிற்சாலை முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சாலையை மீண்டும் திறக்க கோரி தொழிலாளர்கள் தற்போது டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பாலை சாலையில் புதுரோடு பகுதியில இயங்கி வந்திருக்கிற இந்த மின் சாதன உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் கடந்த 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல 450க்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 29ஆம் தேதி முதல் பணியாளர்களுக்கான பதிவு நேரம் பதிவு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தொழிற்சாலை மூடப்பட்டது. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் தகவல் தொழில்நுட்ப பகிர்வு கோபுரத்தின் மீது ஏறி 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மூடப்பட்ட தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்களுடைய வேலை பாதுகாப்பு உறுதியளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் தொழிற்சாலைக்கு வெளியேவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் லாபத்தில் இயங்கும் இந்த தொழிற்சாலையை நஷ்டத்தில் இயங்குவதாக காரணம் காட்டி தற்போது முன்னறிவிப்பின்றி தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதாகவும் பணியாளர்கள் வேதனை தெரிவித்திருக்காங்க. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களிடம் சூரமங்கலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொழிலாளர்கள் டவர் மீது போராட்டம் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலேமா தொழிற்சாலை முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.